வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நடிகர் ராஜேஷ் அவர் காலமாயிட்டாருங்க. அவருக்கு நம்ம சேனல் சார்பில் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நிறைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு அவரை பற்றி தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது. சிவாஜி கணேசனுக்கு அடுத்து மிக நன்றாக நடிக்கக்கூடிய ஒரு சில நடிகர்களில் அவரையும் சேர்த்துக்கலாம். பள்ளி ஆசிரியராக இருந்தவர் சினிமாவுக்கு கலை, இலக்கியம்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்கார். அவருடைய மறைவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு நம்ம இன்னைக்கு விஷயத்துக்கு போகலாம். இன்னைக்கு சமாதானம், ஆனால் அதுக்கு உதாரணமாக சொல்கிறது ஒரு போர் தான். மன்னர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போர் நடக்கும். சண்டை, யுத்தம், இங்கிலீஷில் வார், ஃபைட், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை, போர், யுத்தம் நடப்பது சர்வ சாதாரணமாக இருந்திருக்கு. அது எதனால்? ஒரு ஈகோ தான். மண்ணாசையில் தான் இது வருது. பெண்ணாசையிலையும் வரும், பொருளாசையிலையும் வரும். குறிப்பாக மண்ணாசை. இல்லாட்டி அலெக்சாண்டர் எல்லா உலகத்தையும் ஒரு குடைக்கீழ் கொண்டு வரணும் அப்படின்னு போராடி இருக்க மாட்டார்கள. 4 வகை படையை வச்சு அந்த காலத்தில் சண்டை போட்டிருக்காங்க. அதாவது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. இது கிட்டத்தட்ட நம்ம அலுவலகத்தில் இருக்கிற மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், கிளர்க்கு, சப்ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி தான். இதில் வாழை வச்சு போராடி ஒரு மனிதன் எத்தனை பேரை கொல்ல முடியும்? கைதான் வலிக்காதா? இந்த மெட்ராஸில் மியூசியத்தில் போய் பாருங்கள். அந்த காலத்தில் பயன்படுத்தின வாள்லாம் 2 பேர் சேர்ந்தாலும் இப்போ தூக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருசாகவும் கனமாகவும் இருக்குது. அதை எடுத்துகிட்டு சண்டை போட்டிருக்காங்க அந்த காலத்தில். அப்போது இவங்களுடைய பராக்கிரமம் நிச்சயமாக நல்லா இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஆனால் ஒரு போரினுடைய விளைவு என்னங்க? 2 பக்கமும் சேதாரம். சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லைன்னு போரில் சொல்ல முடியாது. நகையில் வேணால் சொல்லலாம், உண்மையாக பொய்யா தெரியல. 2 பக்கமும் சேதாரம் கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு போர்லேயும் தலா 1000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1000 பேரோட அந்த கணக்கு முடிஞ்சிருமா? அந்த 1000 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் 4 பேர்னு போட்டிங்கன்னா குறைஞ்சது 4000 5000 பேருக்கு அது பாதிப்பு. ஏன்னா அந்த வீட்டு தலைவன் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீடு என்னத்துக்காகும்? அவங்களுடைய வருமானம் என்னாகும்? வாழ்வாதாரம் என்னாகும்? பல விஷயங்கள் இருக்குது. அப்படி இல்லாமலாம் சித்தார்த்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய ராஜா போரை பார்த்து, இறந்தவர்களை பார்த்து இவ்வளவு சேதாரமா அப்படின்னு கண்ணீர் விட்டு மனம் மாறி உத்தரா மாறலையா? அதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கணும். சேதாரம் ஓரளவுக்கு இருக்கிற காலத்திலேயே இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு மனம் மாறி இருக்காங்கன்னு சொன்னால் இன்னைக்கெல்லாம் எவ்வளோ சேதாரம் ஆகுங்க. கூட்டமாக சண்டைக்கு போக வேண்டாம். உட்கார்ந்த இடத்துலேருந்து ஒரு பெரிய அணுகுண்டை போட்டோம்னா அந்த ஊரே, நாடே காலியாயிடும். அதில் உள்ள மக்கள் பூரா இறந்து போயிடுவாங்க. 3ஆம் உலகப் போர் ஒன்று நடந்தால் கரப்பாம்பூச்சிகள் மட்டும்தான் மிஞ்சுமா. ஆக போரினுடைய விளைவு என்ன? அழிவு தான், வெறும் அழிவு தான். என்னதான் 2-3 நாட்டை பிடிச்சி நீங்கள் பெரிய பேரரசராக பட்டம் சூட்டி கொண்டாலும் அந்த கிரீடத்தில் எத்தனை பேருடைய இரத்தக்கரை இருக்கும், சாபங்கள் இருக்கும், அந்த பாவங்கள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். மனிதனை அடிக்கிறதுல என்னங்க இருக்கு? சாதாரணமாக யாரோ அடிபட்டு விழுந்து ரத்தத்தை பார்த்தாலே நமக்கு வாந்தி வருது, மயக்கம் வருது, ஒரு மாதிரி வயிறெல்லாம் கப்பங்குது. நம்மளே போய் ஒருத்தனை கத்தி எடுத்து குத்தி வெட்டி கொன்று சாத்தியமா? அதை மீறி செஞ்சுருக்காங்க. அந்த போர் அப்படிங்கிறத மனிதர்கள் மறந்துட்டாங்கன்னா நல்லது. எத்தனையோ விஷயங்களை மறந்துடுறோம், நல்ல விஷயங்கள் நிறைய மறந்துடுறோம். அதோட இதையும் சேர்த்துக்கங்களேன். 1896 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நடந்த ஒரு போரை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஆப்பிரிக்கா நாடான தான்சேனியாவில் இருக்க சான்சிபார்னு ஒரு ஊர். அந்த நாட்டு அரசருக்கும் பிரிட்டிஷுக்கும் ஒரு பிரச்சனை. பிரிட்டிஷ்காரங்க என்ன நினைக்கிறாங்க? வேற ஒருத்தரை அங்கே அரசராக நியமிக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் பழைய அரசர் இறந்த பின்பு காலித் அப்படிங்கிற ஒருத்தர் நான் தான் இந்த நாட்டின் மன்னன் அப்படின்னு அவர் பிரகடனம் பண்ணிடுறார். அவர் அந்த ஆட்சியை கைப்பற்றிடுறார். இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்கல. உடனே என்ன பண்ணாங்க? போர் தொடுத்தாங்க. காலித் சும்மா இருப்பாரா? அவருடைய அரண்மனையை சுற்றி 3000 வீரர்களை நிறுத்தி வச்சார். பிரிட்டிஷ்காரனுக்கு கடுப்பாயிடுச்சு. உடனே என்ன பண்ணான்? போர், வார் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, ஆரம்பிச்சாச்சு. ஆக அந்த போரினுடைய நீளம், அதாவது அது நடந்த நேரம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 38 நிமிஷம். உலகத்திலேயே குறைவான நேரத்தில் நடந்த போர் இதுதாங்கிறாங்க. இந்த 38 நிமிஷத்தில் பாருங்க, அவங்களால சமாளிக்க முடியல. காலித் மன்னன் உடனே என்ன பண்ணுறான்? சரண்டர் ஆயிடுறான். போர் நிறுத்தியாச்சு. இதை ஒரு ரெக்கார்டாக நம்ம சொல்லலாம்.
உலகத்திலேயே மிகச்சிறிய போர் 38 நிமிடம் நடந்த போர். நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம்னா கூட குறைந்தபட்சம் எத்தனை பேர் அதில் உயிரை விட்டுருப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளையும் இப்போ கூட நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், போர் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால் இந்த உலகம் எத்தனையோ விஷயங்களை மறந்ததில் போரையும் மறந்துட்டால் நல்லாயிருக்கும். இது என்னுடைய தாழ்மையான ஆதங்கங்க, ஆசை, பேராசைன்னு கூட வச்சுக்கோங்க. அப்படி ஒன்று நடந்தால் நல்லா இருக்கும்ல. இதான் இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மேடம் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.